ஆட்சியாளராகவும் இருந்தாங்க. அவங்களுக்கு பிறகு அவங்கள்ட்ட 2 பொறுப்பு இருந்துச்சு. ஒண்ணு, அவங்க கடவுளால் தூதுவராக நியமிக்கப்பட்டாங்க. இந்த திருமறை குர்ஆன் வேதமாக அவங்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த செய்தியை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். இது அவங்களுடைய ஒரு பொறுப்பு. இன்னொரு பொறுப்பு, அவங்க வாழ்ந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாகவும் இருந்தாங்க. இப்ப அவங்க குருவா இருந்தாங்களே, தூதுவரா இருந்தாங்களே, அந்த பொறுப்புக்கு இனிமேல் இறுதி வரைக்கும் யாரும் வர முடியாது. அதே நேரத்தில் அவங்க அந்த நாட்டுக்கு அதிபதியா இருந்தாங்களே, அதுக்கு காலங்காலமா அதிபதிகள் எல்லாம் மாறி வந்தாங்க. இப்படி காலத்துக்கு காலம் மாறிய அதிபதிகளில அவங்களுடைய மருமகன் அலி என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய மருமகன் சொந்தக்காரங்க, அவங்க ஒரு அதிபராக ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. அந்த நிலையில அவங்கள அதிகப்படியாக போடுகின்றோம் என்று சொல்லி ஷியாவு அலியுடைய கட்சி என்று சொல்லி ஒரு கட்சியை அவரை எதிர்க்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருந்தாங்க. இப்ப எதிர்க்கிறோம் சொன்னவங்களும் வரம்பு மீறி எதிர்த்தாங்க, ஆதரிக்கிறோம் சொன்னவங்களும் இஸ்லாமிய வரம்புகளுக்கு மீறி ஆதரிச்சாங்க. இது அரசியல் ரீதியா உருவானது. நம்ம எல்லாம் இப்ப இருக்க அது நார்மலா யதார்த்தமா உள்ள விஷயம். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாண்டு எல்லாருமே ஒத்துக்குருவோம். ஆனாலும் ஒரு எம்எல்ஏ எம்பி ஏதாவது பெரிய உதவியை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கடவுளே வருகன்று ரோட்ல தெய்வமே வருகன்னு சொல்லிட்டு போடு வைப்பான். அப்ப இந்த மாதிரி இந்த புகழ்ச்சியில அதிகமா புகழ்ந்து அவரை ஒரு கடவுள் நிலைக்கு கொண்டு போனாங்க அலியை. அந்த நிலைக்கு அதற்கு பின்னால வந்த அந்த தொடர்ச்சியில இவங்களுடைய குருமார்கள் நிறைய பேர் வந்தாங்க. அவங்க சொல்ற கருத்துக்களை அப்படி ஏற்று வந்தாங்க. இன்னைக்கு போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த அரசியல் சார்ந்த ரீதியிலான பிரிவு தான் ரெண்டுக்கும் இருக்குமே ஒழிய இஸ்லாமிய அடிப்படைகளில் ஒரு பிரிவும் இருக்காது. எந்த அடிப்படையான காரியங்களிலுமே கோணல் இருக்கவே இருக்காது. இப்ப ஏன் குண்டு வைக்கிறான் அப்படின்னு கேட்டா இதுக்கு இந்த மார்க்க அடிப்படையில் அவங்களுக்குள்ள உள்ள வித்தியாச காரணம் இல்ல. இப்ப குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறாங்க, அதே மாதிரியான சொத்து பங்காளி சண்டை தான் பாகிஸ்தான்ல நடக்குது. பதவி போட்டிக்கான வெறி சண்டை, கட்சிக்காரன் 2 பேரும் ஒருத்தன் அடிச்சுக்கிறான ஒழிய இஸ்லாம்ங்கிற காரணத்தினால இஸ்லாத்தை காரணம் காட்டி ஒருத்தருமே அடிச்சுக்கிறல. 2 கட்சிக்காரன். இப்ப பாகிஸ்தான் நீங்க ஆரம்பத்தில் இருந்து பாருங்க, சுதந்திரம் அடைஞ்சது ஒரு நாள் தான் இந்தியாவுக்கு முன்னால ஒரு நாள் அங்க அடைஞ்சாங்க. சுதந்திரம் அடைஞ்ச இந்த காலத்துக்கு 60-60க்கு மேற்பட்ட ஆண்டு காலங்களுக்கு எத்தனை வருஷம் அங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்க ஆட்சியில் இருந்திருக்கு பாருங்க. அதிகமான நாள் ராணுவ புரட்சியாளர்கள் தான் நாட்டை ஆண்டிருக்காங்க. இப்ப ராணுவ புரட்சியில ஒருத்தர் ஆயுதத்தை பயன்படுத்தி நாட்டை பிடிக்கின்றான் என்று சொன்னால் அதை எனக்கு வேணும் நினைக்கிறவன அதே மாதிரி ஆயுதத்தை பயன்படுத்துவான், அதான பயன்படுத்துறான் வழக்கமா. இந்த அதிகாரம் எனக்கு வேணும் சொல்லவனு திருப்பி போய் ஆயுதத்தை பயன்படுத்தி தான் அதை எடுக்க முடியும்னு நினைக்கிறான். இப்ப நம்ம என்ன நினைப்போம், எம்எல்ஏ சரியில்லை அப்படின்னு சொன்னா வர்ற தேர்தலில் வச்சுக்கிறான் இவனுக்கு வேட்டு நம்ம நினைப்போம். அவன் என்ன நினைக்கிறான், இவன் துப்பாக்கியை காட்டி பதவிக்கு வந்தவன் தானே, துப்பாக்கியை காட்டி தான் விரட்டன்னு நினைக்கிறான். இது அந்த நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை தான் இதுக்கு காரணமே ஒழிய இஸ்லாமிய அடிப்படையில் இந்த மான தூண்டுதலும் இல்ல, இந்த மாதிரியான காரியங்களும் இல்ல. இது அவங்களுடைய இந்த பிரிவினைக்கு காரணமாகவும் இல்லை. அப்ப இந்த ஷியா சுன்னிங்கிற பிரிவு இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படையில் உள்ள பிரிவு இல்லை. இது அவங்களுக்கு இடையில உள்ள அரசியல் போட்டி பொறாமைகள்னால ஏற்பட்டது. அதுல கொஞ்சம் காலம் போக போக அந்த குருமார்கள் அவங்களுக்கு வந்தவங்க, ஷியாக்களுக்கு வந்தவங்க எதையெல்லாம் சொன்னாங்களோ அதை அவங்க அவங்களுடைய குருமார்கள் சொன்னதை அப்படி பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. பேச்சளவுல குர்ஆன் தான் வேதம் சொல்லிக்கிட்டாலும் அதுல இருந்து எதையும் பின்பற்ற மாட்டாங்க. அப்ப அதனால நடைமுறையில் அவர்களிடம் சில வித்தியாசங்களும் ஏற்பட்டு போனதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா அடிப்படையை அப்படி ஒத்துக்குருவாங்க. அடிப்படை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வரங்குவாங்க. இந்த பிரிவினைக்கு இதுதான் காரணம். இப்ப 2 பேரும் கலந்து இருக்கிற நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஈராக்கில் தான் 2 பேரும் கலந்து இருக்காங்க. சவுதி அரேபியாவில் பாத்தீங்கன்னா எல்லாரும் சன்னி முஸ்லீம்களா இருப்பாங்க. ஈரான்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஷியா முஸ்லீம்களா இருப்பாங்க. இங்க பிரச்சனை வராது. இப்ப ஈராக்ல பாத்தீங்கன்னா சன்னிகளும் ஷியாக்களும் சேர்ந்து இருப்பாங்க. இங்க போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க 2 பேர்களையும் திருமணம் பண்ணிக்கிறது, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இருக்கு, ஒரு வித்தியாசம் இல்ல. அடிப்படையில் சில கருத்து வேறுபாடுகள்ல அரசியல் பூர்வமான சித்தாந்தங்கள்ல மாறுபடுகிறார்களே தவிர இது இந்த மார்க்கத்தில் உள்ள சாதி ரீதியிலான அந்த கடவுளை மையப்படுத்திய சாதி ரீதியிலான நம்ம என்னத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுளையே ஒரு பொருளுக்கு ஒரு அவர் தலையிலிருந்து வந்தவர், இவர் நெஞ்சிலிருந்து வந்தவர், இவர் காலிலிருந்து பிறந்தவர்ங்கிற மாதிரி உள்ள அடிப்படை பிரிவு இந்த பிரிவு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை விளங்கிக்கிறவங்களுக்கு தான் இந்த விளக்கம் சொல்றேன். அப்படிங்கிற அடிப்படையில இந்த விஷயத்தை நாம விளங்கிக்கிறணும். இது ஒரு விஷயம். 2வதா என்ன கேட்கிறாங்க ஐயா அப்படின்னா, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் சொல்றீங்க, உலகத்துல எங்க குண்டு வெடிக்கிறத பார்த்தாலும் முஸ்லீம்கள் தானே வைக்கிறீங்க. நான் முன்னர் சொன்ன மாதிரி தீவிரவாதிகள் எல்லாரும் முஸ்லீம்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் தீவிரவாத செயல்களை எல்லாம் திருப்பி அதான் எல்லாத்தையுமே முஸ்லீம்கள் செய்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றம் இந்த உலகத்திலே வெற்றிகரமாக ஏற்படுத்தப்பட்டு விட்டது. இது ரொம்ப வெற்றிகரமாக செஞ்சுட்டாங்க. இதற்கும் அரசியல் தான் காரணம். இதற்கு
உலகம் முழுவதும் உள்ள அரசியல் தான் இதற்கு காரணம். இந்த அரசியலை வந்து நீங்க விளங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, உலகம் முழுவதும் நடக்கிறது இந்தியாவில் நடக்கிறது ரெண்டு வகையா பிரிச்சு விளங்கினா தான் தெளிவா விளங்கும். உலகம் முழுவதும் என்ன நடக்கின்றது என்று சொன்னால், உலகத்துல வந்து எல்லா காலமுமே 1989க்கு முன்னால் எல்லா காலமுமே உலகத்துல வந்து ரெண்டு வல்லரசு இருந்திருக்கு. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆண்டாங்களே, அந்த இரண்டாம் உலக போருக்கு முந்தைய காலத்துல பிரிட்டிஷ் ஒரு வல்லரசு, பிரான்ஸ் ஒரு வல்லரசு, தட்டி கேட்கிற போட்டி வல்லரசு இருக்கு. இரண்டாம் உலக போருக்கு பின்னால் இந்த ரெண்டு வல்லரசுகளும் தங்களுடைய நிலையை இறந்துட்டாங்க. முக்கிய வல்லரசுகளாக ரெண்டு நாடு வந்துச்சு. அமெரிக்கா ஒரு வல்லரசு, ரஷ்யா ஒரு வல்லரசு இப்படின்னு வந்துச்சு. இந்த இதற்கு பின்னால் எப்பவுமே வல்லரசுகள் ரெண்டு வந்துட்டா அவங்களுக்கு மத்தியில பனிப்போர் நடக்கும். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில 45 இருந்து பனிப்போர் நடந்தது. பனிப்போருக்கு பிறகு 1989 ஆப்கானிஸ்தான் பிரச்சனையை முன்வைத்து ரஷ்யா வந்து வல்லரசுங்கிற நிலையிலிருந்து உடைக்கப்பட்டது. இதற்கு பின்னால் உள்ள இந்த உலக சூழ்நிலையை வரலாற்றாளர்கள் எல்லாம் நியூ வேர்ல்ட் ஆர்டர், புதிய உலக அமைப்பு செட்டப்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன புதிய உலக அமைப்புன்னு சொன்னா, உலகத்தில் வரலாறு பதியப்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தட்டி கேட்கிற போட்டி வல்லரசு இல்லாத ஒரு காலம். அமெரிக்கா செஞ்சா செஞ்சதுதான், யாரும் தட்டி கேட்க மாட்டான். இருக்கோன்னு செக் பண்ணி பார்த்தாங்க அவங்க. ஒருவேளை சீனா நல்லா பெரிய நாடா இருக்காங்க, ரஷ்யா இருந்த மாதிரி நம்மளுக்கு சவாலா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு சைனா மேல வந்து ஒரு உளவு பார்க்கிற ஊர்திய விமானத்தை விட்டு வந்துட்டு சோதனை பண்ணாங்க. ஏதாவது பேசுறானான்ட்டு, ஒன்னும் பேசல. அப்ப இவன் நம்மளுக்கு எதிரிலேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவனாவது ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பேசினான். இந்தியா மேல அவனை விட்டு பார்த்தாங்க. அடுத்தாப்புல அவங்க கனெக்ட் பண்ண ஆளு ஒண்ணும் இல்ல. மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு சொன்னா, எப்பவுமே வந்து ஒரு தலைமைக்கு எப்ப மக்கள் முழுமையா கட்டுப்படுவாங்கன்னா, ஒரு வலுவான எதிரியை காமிக்கும் போது தான் கட்டுப்படுவாங்க. பல நேரங்கள்ல வந்து எங்களுக்கு தான் ஓட்டு என்பதற்கு இன்னைக்கும் கூட படுத்த அரசியல்வாதிகள் சொல்றது கார்கில் சண்டையே ஓட்டு வாங்குறதுக்கு உருவாக்கப்பட்ட சண்டை. அதெல்லாம் அதுதான் நடந்துச்சு. தேசபக்தி இந்த மாதிரி சண்டை இருக்கிற நேரத்தில், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுற நேரத்தில் தான் பீரிட்டு பாய் எல்லாருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சியை கிளறுவதற்காக, கிளப்பி விடுவதற்காக சில வேலைகளை எல்லாரும் செய்வாங்க. இப்ப 89க்கு பிறகு அமெரிக்க மக்களுக்கு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஏண்டா உலகத்திலே நிறைய வரி கட்டுற நாட்டு மக்கள் அமெரிக்கர்கள். நம்ம நினைக்கிறோம் என்னமோ பெரிய லெவல்ல இருக்காங்க. வரியாக அவங்களுடைய சம்பாத்தியத்தினுடைய பெரும்பகுதியை அமெரிக்கர்கள் தான் செலுத்துறாங்க. அப்ப அதெல்லாம் தொடர்ந்து செலுத்தப்பட்டால்தான் இந்த ஆயுத பிரச்சனை எல்லாம் தொடர்ந்து நடக்கும். அப்ப இதை வந்து அவங்களுடைய தேசபக்தியை அப்படியே வைக்கிறதுக்கு ஒரு எதிரி வேணும். ஒரு எதிரி வேணும். எதிரியை உருவாக்கினால்தான் அந்த மக்களை தேசபக்தியோடு வைக்க முடியும். இப்ப அடிக்கடி அந்த நாட்டு தலைவர்கள் எல்லாம் பேசுறத பாருங்க. நேஷனல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிற வார்த்தையை பொழுது உபயோகிப்பாங்க. அச்சுறுத்தலா யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அல் காய்தா இருக்குன்னு சொல்லுவாங்க. அச்சுறுத்தலா யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னா கண்ணிலே காணாத ஒரு எதிரியை காட்டுவாங்க. எப்படி அல் காய்தாவை அவங்க ஒரு எதிரியாக உருவாக்கினார்கள் நல்லா கவனிக்க. நீங்க எப்படி அல் காய்தா ஒரு எதிரியா உருவாக்கப்பட்டுச்சுன்னா, 2001 வருஷம் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி நடந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகுதான் உருவாக்கப்பட்டது. இந்த தாக்குதல்ல அவங்க வந்து யாரையோ குற்றம் சாட்டினாங்கல்ல, குற்றம் சாட்டி இவ்வளவு பெரிய வல்லரசு நாடு தானே. இப்ப 2009 ஏறத்தாழ 8 வருஷம் ஓடி போச்சுல. இதுவரைக்கும் அதற்குரிய ஆதாரங்களை மக்கள் மன்றத்திலே வைத்து இவர்கள் தான் செய்தார்கள் என்று உறுதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? இன்னும் நிரூபிக்கப்படல. இப்போ வரைக்கும் சந்தேகத்துக்குரியவங்க தான் சொல்றாங்க. ஆனா போர் செஞ்சாச்சு. அவங்க பதுங்கி இருக்கிறதுக்காக சொன்ன நாட்டை அழிச்சாச்சு. நாட்டுல அடிக்கப்பட்டுருச்சு, போர்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் சந்தேகப்படுறாங்க. சந்தேகத்தின் அடிப்படையில் எப்படிப்பா பிடிச்சீங்க? அவங்க நாட்டில இருந்து டாக்குமெண்ட்ரி எடுக்கிற ஆளு படம் எடுத்து டாக்குமெண்ட்ரி வெளியே விடுறாங்க. இது அமெரிக்காவே பண்ண செட்டப். நம்ம சொல்லல, உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும். 2001 செப்டம்பர் 11 தாக்குதலும் அதனுடைய பின்புலமும் அப்படின்னு மார்க்கெட்ல